வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 25/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி துவாதசி திதி காலை 11:09 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு பிரியோதசி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் சாயங்காலம் 5:11 மணி வரைக்கும் உத்திராடம் இருக்குது. அதன் பின்பு திருவோணம் ஆரம்பிக்குது. அப்ப யாரெல்லாம் உத்திராடம் மற்றும் திருவோணம் இதில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்போ ஜென்ம நட்சத்திரம் நம்ம என்ன செய்யணும்? கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய உத்திராடம் மற்றும் திருவோணம் இந்த 2 நட்சத்திரங்களும் யாருக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சாயங்காலம் 5:11 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், விசாகம் மற்றும் புரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத நாளா இன்றைக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் பூராடம். இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது சாதகமில்லாத ஒரு சூழலை சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு நிலவ போகுது. சாயங்காலம் 5:11 மணிக்கு மேலே யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இதில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க போது சாயங்காலம் 5 மணிக்கு மேலே. சரி, யாருக்கு சாதகமில்லாத சூழல் சாயங்காலம் 5 மணிக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் சுவாதி, சதயம், பரணி, பூரம் மற்றும் போராடம். இதில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக சாயங்காலம் 5 மணிக்கு மேலே இருக்க போகுது. சரி, இந்த நியூமராலஜி பலனை இப்போ பார்ப்போம். இன்றைக்கி நியூமராலஜி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 25ஆம் தேதி யாருக்கு சாதகமான ஒரு சூழல் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 2, 4, 10, 11, 13, 19, 20, 22, 28, 29 மற்றும் 31. இந்த தேதிகளால் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது எடுத்துக்கிட்ட எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இது இருக்க போகுது. சரி, யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 8, 9, 17, 18, 26 மற்றும் 27. இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.